ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அதாவது ஜூலை 15 நோட்டிஃபிகேஷன் குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவிட்டிருக்காங்க. அதை பார்க்க வேண்டிய வெப்சைட் tnpc.government.in. நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பேஜ் தான் வரும். அதில் எக்ஸாம் டேஷ்போர்ட் இருக்கும். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் என்ன எக்ஸாம்னு குரூப் 2 அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்க்கணுன்னா அதில் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போது இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி அதாவது 15/7/2025 கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட் டேட் வந்து 13/8 அதாவது ஆகஸ்ட் 13 வரைக்கும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். அதனால் அந்த தைரியமே போய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ வந்து 18 ஆகஸ்ட்லேருந்து 20/8 வரைக்கும் இருக்குது. ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து 28/9 அதாவது செப்டம்பர் 28 வந்து ஆரம்பிக்குதுன்னு போட்டிருக்கிறாங்க. மொத்தம் இருக்கிற போஸ்டிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2ல் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் 6, ஜூனியர் டெவலப்மெண்ட் 1, ஜூனியர் எம்ப்ளாயி ஆஃபீஸர் 1 இப்படின்னு சேர்த்து 50 தான் இருக்குது. இந்த தடவை டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷன் கம்மியாக தான் விட்ருக்காங்க. ஏன்னா ஒரு தலைவர் சொல்லியிருந்தார் 1 இயருக்கான நோட்டிஃபிகேஷன் தான் நாங்கள் வந்து விட்ருக்குறோம், வேகன்சி லிஸ்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் 2Aக்கு பார்த்தோம்னா அதுலேயும் கம்மியாக தான் இருந்தது, 595 தான் இருந்தது. ஸோ மொத்தமாகவே ஒரு 645 வேகன்சி தான் இருக்குது. ஆனால் இது மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா எக்ஸாம்லாம் முடிச்சு வரும்போது இன்னும் அவங்க நிறைய டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்கிறாங்களாம். ஸோ அதை பொறுத்து தான் மாறுவோம் அப்படின்றது தான் புதிய தகவல். இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 22, சில இதுக்கு 26 இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. 18 இருக்குது. குரூப் 2Aக்கு 18, 25 அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ பிசி அந்த கேட்டகரியில் எல்லாம் வரும்போது உங்களுக்கு எல்லாம் மாறும். குரூப் 2Aல எல்லா போஸ்ட்டுக்குமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து இருக்குது. அதுலேயும் ஏஜ் லிமிட்டு 18 தான் மினிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய போஸ்ட்டுக்கு இருக்குங்க. ஆனால் போஸ்ட்டு நிறைய இருக்குது, வேகன்சி கம்மியாக இருக்குது. பட் பரவாயில்ல, இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லனால நம்ம தைரியமாக உட்காந்து படிக்க வேண்டியதுதான், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஓகே, இப்போ குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். அது கூடயே நிறைய இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதாவது எம்ஏ டிகிரி சோசியல் ஒர்க்கு அந்த மாதிரி ஆர்ஆர்ஆர்ஆர்ஆர்னு இப்படி நிறைய இருக்கா, இது எல்லாமே எலிஜிபிலிட்டி. இப்போ ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இல்லைன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிகிரி மட்டுமே போதும். இந்த டிகிரி மட்டுமே போதுன்றது நிறைய வேகன்சி இருக்குது. ஸோ நிறைய போஸ்டிங் இருக்குது. ஸோ கவலைப்படாமல் உட்காந்து படிங்க. இப்போ தான் சிலபஸ்ஸு ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இருந்தது தான். ஸோ அது ஜென்ரல் இங்கிலீஷு இல்லைனா ஜென்ரல் தமிழ் 100 மார்க்குக்கு வரும். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 75 மார்க் வரும். ஆப்டிடியூடு மென்டல் எபிலிட்டி வந்து 25 மார்க் வரும். ஸோ மொத்தம் கொஷின்ஸ் வரும். மொத்தம் 300 மார்க்குக்கு 200 கொஷின்ஸு, 3 hours எக்ஸாமு. OMR தான், அப்ஜெக்டிவ் தான். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதுக்கப்புறம் மெயின்ஸ் சிலபஸ்ன்னு வரும்போது குரூப் 2 மெயின்ஸ் சிலபஸ் வந்து 2 பேப்பர். குரூப் 2Aக்கும் 2 பேப்பர் இருக்குது. இப்போ இது ரெண்டுக்கும் காமன் என்னென்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பு. 100 மார்க்குக்கு 3 hours. மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வந்து 40. பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டு. அது வந்து 300 மார்க்குக்கு 200 கேள்வி இருக்கும். அது எப்பயும் போல் அப்படியே இருக்குது. இப்போ 2A எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது சர்ப்ரைஸ் என்னென்னா பேப்பர் 2 தான். குரூப் 2Aக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்தது, இப்போது வேறு மாதிரி இருக்குது. முன்னாடி லாங்குவேஜ் இருந்ததுல, ஒரு 60 மார்க்குக்கு லாங்குவேஜ் இருக்கும், 40 மார்க்குக்கு மேக்ஸ் இருக்கும், அடுத்து ஒரு 100 மார்க்குக்கு ஜிஎஸ் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ஸே 150 மார்க்கு. இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் சொல்லிட்டு மேக்ஸில் ஒரு 50 மார்க்கு, அதான் 50 கொஷின். ஸோ 200மே இப்படியே வந்துருச்சு. லாங்குவேஜ் எங்கடான்னு கேட்டிங்கன்னா நக்குன்ட்டாங்க. இப்போ ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறையா சென்டர்ஸ் வந்து இருக்குது. அதில் ஏதாவது உங்களுக்கு பக்கத்தில் இருக்க சென்டராக பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. மெயின்ஸுக்கு 2ன்னு பார்க்கும்போது 7 இடத்துல மட்டும்தான் இருக்குது. 2Aன்னு வரும்போது ஒரு 38 இடத்துல உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பக்கமோ பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் இப்போது ரீசெண்டாக குரூப் 4 பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்தப்போ விடலை. ஸோ டைமுக்கு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ சிலபஸ் பார்த்திங்கன்னா இப்போ குரூப் 4க்கு இருந்த அதே சிலபஸ் தான் ப்ரிலிம்ஸுக்கு சொல்கிறேன். பேசிக் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. அது குரூப் 4லேயே கஷ்டமாக தான் கேட்டிருந்தாங்க. குரூப் 2 எப்படின்னு தெரியல.
ஸோ இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷும் இருக்கும். ஜென்ரல் இங்கிலீஷ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்படி கேட்பாங்கன்னு நமக்கு ஐடியாவே இல்லை. தமிழ் எப்படி கேட்பாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, ஆனால் இது எப்படின்னு சொல்லி ஐடியாவே இல்லை. மிச்சம் ஜிஎஸ் வந்து அதே தான், சேம் சிலபஸ்ஸு. ஆப்டிடியூட் 25 கொஷின்ஸு, ஜிஎஸ் ஒரு 75 கொஷின்ஸு. இப்போ குரூப் 2 மெயின்ஸ் 2 அண்ட் 2A மெயின்ஸில் ஃபஸ்ட் பேப்பர்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இதுக்கு சிலபஸ் என்னாலும் இதில் இருக்குது. நோட்டிஃபிகேஷன்னா நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த வெப்சைட் போயிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அதுதான் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சிலபஸ் என்ன வேணுன்றது அதுலேயே இருக்கும். ஓகே, அப்போ அவ்வளோதான் நோட்டிஃபிகேஷனில் இருக்கிறது. இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பாருங்கள், உங்களுக்கு குரூப் 2ல் ஜென்ரல் தமிழ் எடுக்கலாமா இங்கிலீஷ் எடுக்கலாமான்றது உங்களோட விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். அதில் நான் தலையிடக்கூடாது. ஸோ நல்லா பண்ணுங்கள், எல்லோரும் நல்லா எழுதலாம். 28/9 அதாவது செப்டம்பர் வரைக்கும் டைம் இருக்குது. ஒரு 70 நாள் இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 நாள்னே இருக்கும்னு வைங்களேன். ஒரு 70னே வைங்க, அவ்வளோ நாள் இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். பாய். நான் உங்கள் செல்வபுத்திரன்.